கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுங்க. செங்கலை காட்டி சும்மா இது பண்ணிக்கிட்டு இல்லை. மதுரையில் எய்ம்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. 2வது வருஷம் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இன்னும் முடியல. அண்ட் அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த எய்ம்ஸ் கேட்குறாரு. அது கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. 3வது முக்கியமாக எஜுகேஷனுக்கு சமக்ர சிக்ஷாவை காட்டி 3 மொழி வந்து கம்பல்சரியாக படிக்கணுங்கிறத காட்டி எங்களுக்கு 3500 கோடி கிட்ட நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த பணத்தை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ திஸ் ஹஸ் ஸ்பார்க்ட் அ பியூட்டிஃபுல் நரேஷன் ஆல் ஓவர் நார்த் இந்தியா. எல்லா மீடியா சேனல்ஸும் சென்ட்ரலைஸ்டு இங்கிலீஷ் மீடியா சேனல்ஸும் விஜய் ஹஸ் இம்ப்ரெஸ்ட், சிஎம் விஜய் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் நித்தி ஆயோக் கமிட்டி, சிஎம் விஜய் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் ஆல் அதர் ஸ்டேட் சிஎம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்ல ட்வீட் போட்டு என்ன பத்தி இதை ஏங்க அங்க போய் பேசுறீங்க? ஆனா இப்போ அது ஒரு பிரச்சனை வேற இருக்குது. இப்போ ட்வீட்ல வந்து யார் வேணாலும் டிரான்ஸ்லேட்னு கொடுத்து அவங்க லாங்குவேஜ்ல படிச்சு பார்த்துடலாம். அந்த ஒரு பயம் மட்டும் தான் இப்போ அவங்களுக்கு. ஐயோ நம்ம தமிழ்ல போகிறத பார்த்துருவாங்க போல இருக்குது. பார்த்துரும். அப்போ வீட்டுக்குள்ளே பேசிக்க சொல்லுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு, அதான் வீட்டுக்குள்ளே பேசுங்கன்னு சொன்னார்ல உதயநிதி, அவங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருங்க.